நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றொருவர் ஏதாவது ஒரு காரியங்களை நமக்கு பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய குணாதிசயங்களை அவர்களுக்கு தகுந்தார் போல மாற்றிக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அவருடைய குணாதிசயங்களை, நம்மளுடைய குணாதிசயங்களை அவருக்காக மாற்றிக்கொள்வது அது வீணான காரியம். அப்படி செய்யக்கூடாது என்பதை குறித்து தான் இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன். ஒரு சந்தன கட்டையை நாம் எடுத்துக்கொள்வோம். ஓகே, சாண்ட்வுட் அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதை தூக்கி சாக்கடையில் போட்டாலோ அல்லது கடல் தண்ணியில் போட்டாலோ அல்லது நல்ல தண்ணியில் போட்டாலோ அல்லது மண்ணில் மூடி வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சாவது அதை எடுத்து பார்த்தாலோ அதோடைய வாசம் எப்படி இருக்குமா? சந்தனக்கட்டையை இப்படியெல்லாம் நம்ம செஞ்சுட்டு அதை எடுத்து பார்த்தோம், அதை மறுபடியும் ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா சந்தன வாசம் தான் வரும். அல்லேலூயா. என்ன யாருக்கும் புரியலையா நான் சொல்கிறது? தெளிவாக இருக்குதுங்களா? அல்லேலூயா. அந்த சந்தனக்கட்டையை போல நாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்றைய வாரத்தில் உண்டான தியானம். அல்லேலூயா. அல்லேலூயா. If you have any sandwood, the sandwood, if you have immersed into the sea water, drainage water, toilet water, after 1 month you take it out and you smell it in sandwood, definitely you can get it same sand smell. Hallelujah. Sandal. Hallelujah. Because the quality, it will not change. It never changes. The quality of sandal, it never change. So same like in your life also. You don't change your good character because of your other person. Maybe you are kind person. Maybe you are very merciful person. But you never change your character if somebody will change your character. Okay? Jesus did like this. Many people did against Jesus, but Jesus never changed his character. Okay? The same things we are now we are looking in the scripture, everything I will explain you. வாசிப்போம். ஆதியாகம புத்தகம், அதற்கு முன்பதாக 1 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சத்தத்தோட வாசிப்போம். கடகடன் வாசிங்க. அவன் தன் மனுஷனை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவர் மீது கையை போடும்படியாக இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் நல்லா கவனிங்க. வேதாகமத்தை அப்படியே வச்சுட்டு நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைய காலத்தில் நிறைய வகையான மனுஷர்களை நம்ம பார்க்குறோம். நம்ம சிலர்கிட்ட கேட்போம், பிரதர் என்ன நான் கோபமே படமாட்டேன், ரொம்ப அமைதியாகவே இருப்பேன், ஆனால் அவன் ஒரு நாள் என்னை ரொம்ப கோபப்படுத்திட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நேரம் வரும் நானும் பார்த்துட்டு இருப்பேன், கண்டிப்பாக அவனுக்கு நான் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. அதே போல் சபையில் இருக்கக்கூடிய நிறைய விசுவாசி, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இப்படி தான் வாழணும்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் தெளிவாக படிச்சுட்ருக்கிறோம். ஆனால் படிச்சுட்டு இருந்தோம், மற்றவர்கள் ஏதாவது ஒரு தீங்கு நமக்கு செய்யும் பொழுது கண்டிப்பாக நான் ஒரு நாளை கண்டிப்பாக நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குணாதிசயத்தையே மாற்றுவோம் பாருங்க. அப்படி தான் இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் வெறுக்கிறார். அல்லேலூயா. எக்காரணத்தை கொண்டு சரி, எக்காரணத்தை கொண்டும் நீ சந்தனம்டா, உன்னை பார்த்து சொல்லணும், நீ சந்தனம்டா, எந்த சூழ்நிலையும் சந்தன வாசமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. நீ யாருக்காக உன்னுடைய கேரக்டரை மாற்றாத. நீ கோபப்படாத, அது உன்னையே கோபப்பட வச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அந்த இடத்துல தான் இந்த தாவீது தெளிவாக காரியத்தை செய்தார். தாவீது ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருந்தார். அதற்கு முன்பதாக அரியணையில் அரசவையில் இருந்த ஒரு மகான் யாருன்னா சவுல். இஸ்ரவேல் மக்கள் கெஞ்சி கேட்டதுனால தேவன் சவுலை இஸ்ரவேல் மக்களை ஆளுவதற்காக ஒரு அரசனாக நியமித்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை மீறினதுனால சவுல் மீது தேவன் கோபப்பட்டார். அதனால தன்னுடைய அரச பதவியில் இருந்து தேவன் என்னன்னா சவுலை விரட்டி அடிச்சிட்டார். நீ இனிமேல் அரசனாக இருக்கிறதுக்கே லாக்கி கிடையாது, என் பேச்சை நீ கேட்க மாட்டேன்ற அப்படின்ட்டு. அப்போ அடுத்த அரச பதவி யாருக்கு போகுது? யாருக்கு போகுது? தாவீதுக்கு போகுது. அவர் தான் 2வது அரசர். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் அரசர் யாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு முதலாக அரசவையில் இருந்த அரசர் யாருன்னா சவுல். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். வேதாகமத்தை படிக்கக்கூடிய பிள்ளைகள்
தெரிஞ்சுக்கணும். முதல்ல இஸ்ரவேல் மக்களுக்கு முதன்மையான அரசனாக இருந்தவர் சவுல். சவுலுக்கு அடுத்தது அவருடைய பதவி பிடுங்கப்படுகிறது. தேவனை பிடுங்கிறாரு. தேவன் தான் நியமிக்கிறாரு, ஆனால் தேவனை பிடுங்கிறாரு. ஏன்னா தேவனுடைய பேச்சு அவர் வந்து மீறி நடக்கிறார். அது அதிகமாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். அந்த பதவியை நேரம் எங்கே போகுதுக்குன்னா அடுத்தது தாவீதுக்கு போகுது. அப்போ தாவீதுக்கு போகுதே அப்படின்னு சொல்லி அப்போ சவுல் வந்து தாவீது மேலே பொறாமப்படும். அப்போ பொறாமப்பட்டு தாவீதை எப்படியும் நம்ம கொண்டுட்டோம்னா அவனுக்கு அரச பதவி போகாது, நம்மளுடைய அரச பதவியை தக்க வச்சுக்கலாம் இல்லையா. ஆனால் தேவன் நியமித்தது, அது யாராலையுமே அழிக்க முடியாது இல்லையா. ஆனால் தொடர்ச்சியாய் தாவீதை கொலை செய்வதற்காக பல வழிகளில் முயற்சி பண்ணுறாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தாவீது வந்து தப்பிச்சு போயிடுறாரு. அப்படி தப்பிச்சு போனாலும் ஒரு இடத்துல அந்த சவுல் சிக்கிறார். யார் கையில்? தாவீது கையில் சிக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல வந்து டாய்லெட் போகிறதுக்காக வெளியில் அப்படி போவார். பக்கத்திலே தாவீதோட சேர்ந்த போர் வீரர்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. போர் வீரர்கள்லாம் சொல்கிறாங்க, தாவீது அரசரே, சவுல் வந்து உன்னை கொல்றதுக்காக எவ்வளவோ போராடினாரு, இப்போ பக்கத்தில் தனியாலாம் மாட்டிக்கிட்டாரு, இப்போ தான் சான்ஸ் இருக்குது, நீங்கள் அவங்களை கொண்டுடலாம், என்ன பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது தாவீது அழகாக சொல்கிறாரு, அந்த மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளே யார் இருந்தார்? முன்னாடி தேவன் இருந்தார். தேவன் நியமித்த ஆள். அவர் என்னையே தான் கொல்ல வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நாம் அவரை கொல்லக்கூடாது. அவர் மன்னிச்சு விடணும். அவர் பரவாயில்ல, என்னை கடைசி வரைக்கும் அவர் துரத்துக்கிட்டே போட்டும் பரவாயில்ல, ஆனால் எங்கெல்லாம் எனக்கும் வாய்ப்பு கிடைக்குதோ அவரை மன்னித்து அவரை வந்து நான் சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நிலையில் இருக்குனாங்க. அல்லேலூயா. இப்போ அதை வாசிங்க, மீண்டுமாய் வாசிங்க. 11:12 எடுத்து வாசிங்க. அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 11:12. என் தகப்பனை பாரும். என் தகப்பனை பாருன்னா யாரு? தாவீது வந்து சவுலை பார்த்து சொல்றாரு, என் தகப்பனே நீ பார். சொல்லு. என் கையில் இருந்தக்கூடிய உன்னுடைய சால்வையின் தொங்கலை பாரும். ஏன்னா அவர் வந்து வெளியில போயிருக்கிறாரு. போகும்பொழுது என்ன பண்றாரு, ஜஸ்ட் அந்த சால்வையோட கார்னர் பகுதியை மட்டும் கட் பண்ணி, சவுல் என் பக்கத்துல தான் நீங்க இருந்தீங்க, நான் உன்னை எப்பயோ கொண்டிருக்கலாம், ஆனா நான் உங்களை கொல்லல. ஏன்னா தேவன் வந்து சஞ்சரித்த உடல், தேவன் குடிகொண்டிருந்த உடல், தேவன் நியமித்த ஆளு, நீங்க தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆளு, நீங்க உங்களை நான் கொல்லுவேனா? ஆனா உங்க பக்கத்துல தான் இருந்தங்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளம் உங்க சால்வையோட ஒரு பகுதி என் கையில இருக்குது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. சொல்லுங்க. என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு குற்றம் செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அது ஏன் குற்றம் செய்யல அப்படின்னாக்கா அதான் 6வது வசனம். மீண்டும் 6வது வசனத்தை வாசிப்போம். 6வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவர் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எலும்ப ஒட்டாமல். போதும் பிரதர், பாருங்க தெளிவா சொல்லுங்க. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நான் அவருக்கு செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சபையில நிறைய பேர் பாருங்க, எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டாவே அவங்க வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. நீ சபையில இருக்கக்கூடிய ஒரு ஆளை நீ ஏதாவது ஒரு தவறுகள் அவங்க மேல பண்றனா அது தேவனை பண்றது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. புறஜாதி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க தேவனை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய கேரக்டரை சுபாவத்தை மாற்றக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீ அன்புள்ள பிள்ளையா இருக்கணும், நீ அனுசரிக்கக்கூடிய பிள்ளையா இருக்கணும். எதை எடுத்தாலும் நம்ம பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். நம்மளுடைய பொறுமையை கொஞ்சம் மீறக்கூடிய ஒரு செயலை தூண்டுவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வெளியில இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், வேலை ஸ்தலத்திலையும் சரி, உங்களுடைய ஊர்லையோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்களுக்கு கோபம் உண்டாக்கக்கூடிய செயல்கள் கூட வரலாம். ஆனால் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் சமாதானமாக, அன்போடு, ஒரு பண்போடு உங்களுடைய குணாதிசயங்களை என்றைக்குமே யாராலையுமே ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். அதுதான் தாவீது செய்கிறார். தாவீது கொல்ல வரவுன்னு தெரிஞ்சும் தாவீது என்ன பண்ணுறாரு, அவர் மீது அன்பு செலுத்துறார். அல்லேலூயா. அவர் மீது அன்பு செலுத்துகிறார். அடுத்து தொடர்ச்சியை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் எழுதிய புத்தகம் 19வது வசனம் 4-6 வரை எடுத்து வாசிங்க. அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன்
திரும்ப படுத்துக் கொண்டான். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கிறது 3வது வசனத்தை. அவன் அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராயணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டார். தொடர்ச்சியா வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்திருந்தார். நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை எப்ப நம்ம வாசிச்சோம் ஞாபகம் இருக்குதா? எப்பயோ நம்ம தியானிச்சோமே. போன வாரத்தில் இது நம்ம இல்லையே, வெஸ்லி பிரதர் கூட சொல்லியிருந்தாரு. வெஸ்லி பிரதர் சொன்ன காரியம் இது. சூறை செடியின் கீழே எலியா போய் வனாந்தரத்தில் அழுதாரு. ஏன் அழுதாரு அப்படின்னாக்க, அவர் பாருங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என் தேவன் உண்மையான தேவன், அவர் தான் நீங்க வணங்கணும். அவர் தான் உயிருள்ள தேவன், அவர் சிலை கிடையாது, அவர் உருவ வழிபாடு கிடையாது, நீ அவர் தானே வணங்கணும்னு சொல்லி அவர் போராடிட்டு இருக்கிறாரு, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 450 தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்நிய தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று தூண்டப்படுகின்ற அந்த அத்தனை பேரையும் எலியா என்ன பண்றாரு, தன்னுடைய வாளால கொல்லுகிறார். நீங்க தப்பா நீங்க போதிக்கிறீங்க, தவறான தெய்வத்தை நீங்க வணங்க வைக்கிறீங்க, இந்த இஸ்ரவேல் மக்களை நீங்க ரொம்ப கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 450 தீர்க்கதரிசி தன்னுடைய வாளால கொன்னார். கொன்னதுக்கு அப்புறம் அந்த நாட்டை அரசி விடலை, தன்னுடைய புருஷனை ஏவி விட்டு என்ன பண்றாங்க, நம்மளுடைய சீசர்களை எல்லாம் நம்மளுடைய தீர்க்கதரிசியெல்லாம் கொண்டுட்டு அவனை விடக்கூடாது, அவனை போய் கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறான். அப்போ எல்லாரும் எலியாவுக்கு எகென்ஸ்டா மாறுறாங்க. எலியாவை எங்கே பார்த்தாலும் கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறதுக்காக ஓடியாடுறாங்க. அப்போ எலியா ஓடுறாரு. ஓடி போய் பாலைவனத்தில் உள்ள சூரிய செடியின் கீழே படுத்து, ஆண்டவரை போதும்பா, நான் உனக்காக ஊழியம் பண்ணுறேன், ஆனால் நான் இவ்வளோ சஞ்சலப்படணுமா, என்னைய கொல்றதுக்கு உண்டான பாதிகளும் போர் வீரர்களுமா வந்துட்டு இருக்காங்களே, என்னை எங்கே பார்த்தாலும் கொண்டுருவாங்க, நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் கண்ணீரோடு அவன் அழுது புரண்டு படுத்து விடுகிறான். மறுநாள் தேவதூதர்கள் மூலியமாக அவனுக்கு தேவையான ஆகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. இன்னும் உன்னுடைய ஊழியம் இருக்குது, நீ இதை சாப்பிடு, இன்னும் உன்னுடைய ஊழிய பாதை இன்னும் வெகு தூரத்தில் இருக்குது, நீ நடந்து போன இதை நீ சாப்பிட்டு வெளியில் கிளம்ப அப்படிங்கிறார். அவன் மீண்டுமாய் அதை சாப்பிட்டு மறுபடியும் தன்னுடைய ஊழியத்தை தொடர்கிறான். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அவனுடைய கேரக்டர் மாறலப்பா. அவருடைய கேரக்டர் தேவன் நியமிச்சிருக்கிறார், நீ ஊழியம் தான் செய்யணும்னு சொல்லி. ஆனால் ஊழியத்தின் பாதையில் நிறைய நெருக்கமான காரியங்கள் வரும். உன்னை கொல்ல வேண்டியதற்குண்டான சாபங்களும் வரும், தடைகள் வரும், எல்லா விதமான அக்கிரமங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் ஒரு இடத்துல நீ சலிச்சு போய் விழுந்தாலும் மறுபடியும் தேவனிடத்துல துதிச்சு அவரிடத்துல பலனை பெற்றுக்கொண்டு மறுபடியும் ஓடும். அல்லேலூயா. என்ன காரியத்துக்காக உன் வாழ்க்கையில் ஒரு தடைகள் வந்தாலும் உடனே நான் ஊழியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு நீ பின்னாடி மட்டும் ஓடிடக்கூடாது. இது ஊழியம் மாத்திரமல்ல, எல்லா காரியங்களுக்கும் பொருந்தும். ஒரு கம்பெனியில் நம்ம எல்லாரும் வேலை செஞ்சுட்ருக்கோம். கம்பெனி நல்லதோ கெட்டதோ அது அடுத்த பிரச்சனை, நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ அது அடுத்த பிரச்சனை. என்னுடைய வேலை 2 வருஷம் எனக்கு விசா கொடுத்துருக்குறாங்க, நான் கம்ப்ளீட் பண்ணேன். அல்லேலூயா. அதே போல் குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனைகளும் நிறைய காரியங்களும் வரணும். ஆனால் என்னுடைய வேலை, தேவன் எனக்கு இந்த கணவனையை இந்த மனைவியை நியமித்திருக்கிறார். பல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் கடைசி வரையிலும் இருந்து போராடுவேன். அல்லேலூயா. பாதியில் ஓடிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய எந்த காரியத்தை நாம் தொடங்கினாலும் சரி, எந்த காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் சரி, இந்த காரியத்தில் பல வகையான பிரச்சனைகள் வந்தே தீரும். எந்த காரியத்திலையும் பாருங்கள், எல்லாமே நினைக்கிறது மாதிரியே வாழ்க்கை வருமா? கிடைக்கவே கிடைக்காது. நீ நாளைக்கு எனக்கு இப்படிலாம் வரணும், அடுத்த மாதம் 1000 தடவை எனக்கு இன்க்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே 1000 தடவை இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா? கிடைக்காது. அதற்காக நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு நம்முடைய பாதியிலே எந்த காரியத்தையும் விட்டு விடாதீர்கள். உன்னுடைய குணாதிசயத்தை மாற்றாதீங்க. அல்லேலூயா. நீ ஏற உழுவுறதுக்கு ஆரம்பிச்சிட்ட அப்படின்னாக்க பின்னாடி திரும்ப பார்க்கக்கூடாது. அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீ ஊழியத்தின்னு வந்துட்ட அப்படின்னாக்கா பின்னாடி பார்க்காது, பின்னாடி திரும்பி பார்க்காது, நீ தொடர்ச்சியாய் ஓடு. உன்னுடைய குணாதிசயத்தை எக்காரணத்தை கொண்டு மாற்றாது. ஊழியத்தை என்னைக்கு, அதான் அடிக்கடி நான் சொல்றது தான், நீ ஊழியத்தை என்னைக்கு நீ ஆரம்பிக்கிறீன்னு நினைக்கிறியோ, சர்ச்சைக்கு அடிக்கடி வரணும்னு நினைக்கிறியோ, வாரந்தோறும் தவறாம வரணும்னு நினைக்கிறியோ, 3 வேளை ஜபிக்கணும்னு நினைக்கிறியோ, அப்பதான் பிசாசு உன்னை சோதிக்க ஆரம்பிப்பான். இல்லையா? அப்பதான் சோதிக்க ஆரம்பிப்பான். ஆனால் அதையும் மீறி தொடர்ச்சியாக நம்ம செய்யும் பொழுது உன்னுடைய குணாதிசயங்கள் யாராலையும் மாற்றப்படக்கூடாது, சூழ்நிலைகளாலே மாற்றக்கூடாது. இல்லையா? சூழ்நிலை எப்படி வேணாலும் உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கும்.
வறுமையை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும், மற்ற நண்பர்களினால துரோகத்தை கொண்டு வரும், பல வகையில் வரும், பல வகையான கொடூரமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஓடக்கூடிய பாதையை நம்ம விட்டு பின்னாடி போயிடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அதான் எலியா செய்தார். எலியாவுக்கு கிடைத்த அவர் ஊழியம் செய்கிறாரு, ஆனால் அவரை கொல்றதுக்கு எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்போ யார் மேலே அவருக்கு கோபம் வரும்? ஊழியம் செய்ய சொன்ன தேவன் மேலே தான் அவருக்கு கோபம் வரும். அதான் கேட்குறாரு, ஆண்டவரே என்னை இப்போயே உயிர் எடுத்துருங்கப்பா, நான் போதும், உங்களுக்காக எவ்வளோ உழைச்சி நான் போயிட்டே இருக்கேன், எனக்கு என்ன பலன் இருக்குது? என்னை கொல்ல வராங்களே, அதுதானே எனக்கு பலன் இருக்குது, அப்போ எதுக்கு நான் உயிரை வச்சிருக்கேன், என் உயிரை எடுத்துக்காங்க அப்படிங்கிறார். ஆனால் சிம்பிளாக தூதன் அனுப்புகிறார் தேவன், போய் அவனுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கலாம், அவனுக்கு ஆகாரம் கொடுத்து மறுபடியும் ஓட வைங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. வேறு எதுவுமே பேசல. அவர் எழுதிச்சு பார்க்குறாரு, ஆகாரம் இருக்குது, அதை சாப்பிட்றாரு, மறுபடியும் தூங்கலாம். 2வது நாள் மறுபடியும் அதே ஆகாரம் இருக்குது, சாப்பிட்றாரு, அப்புறம் எழுச்சி மறுபடியும் ஊழியத்தை தொடங்குறாரு. அல்லேலூயா. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஆனால் தொடர்ச்சியாக நம்முடைய குணாதிசயம் ஒரு சூழ்நிலைக்காக மாற்றப்படும். எந்த கேரக்டரும் சரி, மற்றவர்களுக்காகவோ மற்ற சூழ்நிலைகளுக்காகவோ நாம் மாறாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தானியேலும் அதுதான் செய்தார். வாசிப்போம். தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். தானியேல் புத்தகம் 6:10-12. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் சேர்ந்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த தரியு ராஜாவுடைய காலத்துல இந்த தானியேலை எப்படியும் அழிக்கணும், தானியேலை வளர விடக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு நிகராக இருக்கக்கூடிய சில ஊழியர்கள்லாம் சேர்ந்து தானியேலை கொல்லணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. தானியேலை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அவர் 3 வேளை ஜெபிக்கக்கூடிய ஆளு, வாரம் சர்ச்சுக்கு போகக்கூடிய ஆளு, எப்பொழுதுமே தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆளு அப்படிங்கிறது அந்த ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படியா இருந்தாலும் இவர் ஜெபிக்க விடக்கூடாது. பிசாசு அப்படிதான் தந்திரத்தை சொல்லுவான். எப்படியா இருந்தாலும் இவர் சர்ச்சுக்கு போக விடாம பண்ணிடணும், எப்படியா இருந்தாலும் இவர் தேவனை ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு புது சட்டத்தை ஏற்றுறான். என்ன சட்டத்தை ஏற்றுறான்? ராஜாவை போல மிகப்பெரிய ஒரு சிற்பத்தை உருவாக்கு. அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்தை செய். ராஜாவை தான் வணங்கணும், ராஜாவை தான் கும்பிடணும். ஒரு 30 நாளைக்கு நம்மளுடைய ராஜாவை தான் வணங்கணும், நம்மளுடைய ராஜாவை தான் ஆராதிக்கணும், நம்மளுடைய ராஜாவுக்கு தான் மதிப்பு செலுத்தணும். இந்த ராஜாவை தவிர வேற எந்த கடவுளையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு புதிய சட்டம் போடுறோம். அதுக்கு கையெழுத்து போடுறாரு அரசர். ஆனால் போட்டதுக்கு அப்புறம் தானியேல் போய் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசராவது வேற யாராவது அது எனக்கு தேவையில்லை, என்னுடைய அரசர் என் தேவன், என்னை ரட்சித்தவர் என் தேவன், என்னை உருவாக்கினவர் என் தேவன், நான் அவருக்கு தான் நன்றி செலுத்துவேன் சொல்லி 3 வேளையும் அவருக்காக ஜெபிக்கிறார், அவரோடு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அதை பார்க்குறான், ராஜாட்ட கொண்டு போகிறான், விஷயத்தை சொல்கிறான். ராஜா என்ன பண்ணுறாரு, மனவேதனையோடு, ஏன்னா ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும், தானியேலுக்கு தண்டனை கொடுக்கறது கூட மனவேதனையோடு தண்டனை கொடுக்குறாரு. சரி, கொண்டு போய் சிங்க கப்பியில் போடு. அல்லேலூயா. போட்டுறாங்க. அப்போ எக்காரணத்தை கொண்டும் ஒரு ராஜாவுடைய அரசே ஆணையே இட்டாலும் சரி, என்னுடைய கேரக்டர் நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லி தானியேல் நினைச்சிருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா, தூக்கம் வந்துச்சுன்னா, சாதாரண ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறோம். இல்லையா? எத்தனை பேர் ஏன் பிரதர் நீங்கள் சர்ச்சுக்கு வரல, ஏதாவது ஒரு ரீசனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லையா? ஏதாவது ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. அப்போ எல்லாம், அதாவது உங்களுக்கு சோர்வு வரும்போது தானியேலை நம்ம நினைக்கணும். யூ ஹாவ் டு திங்க் அபவுட் Daniel whenever you are feel something, because Daniel is pray 3 times in a day. 3 times in a day he prayed. So you have to think about it. Daniel is a prayed. So if you have any bad feel, but you have to think about Daniel, you have to go kneel down in front of God. Hallelujah. Hallelujah. Don't avoid to pray. 3 times you have to kneel down in front of God and you have to pray. Don't change your character because of your work, because of your brothers calling any work or family calling any work. No, doesn't listen. Don't listen. You have to give the time to pray to God. Hallelujah. Don't change your character, don't change your attitude because of anything. Your good character, please don't change. That is only we are preaching. Hallelujah. அப்ப
தானியேல் வந்து எந்த காரணத்தை கொண்டு அவர் மாறலை. நம்முடைய வாழ்க்கையில் சின்ன விஷயம் வந்தாலும் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திலிருந்து நம்ம மீறி போயிடும், வேதனையோடு மீறி போயிடும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய குணாதிசயம் காலையிலிருந்து இரவு வரையிலும் என்னுடைய குணாதிசயம் இப்படி தான் இருக்கும். நான் இந்த ஷெட்யூலில் தான் நகருவேன், இந்த ஷெட்யூலில் தான் ஓடுவேன். அதை கொஞ்ச காலத்துக்கு மாற்றாதீங்க, கொஞ்சத்தினாலையும் மாற்றாதீங்க. அல்லேலூயா. அப்படி மாறினாலும் மறுநாள் மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தீர்மானத்தை, ஒரு உறுதியை இன்றைய நாளில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அது தேவனுக்கு முன்பதாக சமர்ப்பிக்கணும். ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் நான் வந்து ஜெபத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்னை கூப்பிட்டு ஜாலியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, எனக்கு இதுதான் பிடிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேர் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் இடத்துல கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. ஒரு தைரியம் வரும். ஒவ்வொரு காரியத்திலும் சரி, தேவனுடைய காரியத்தில் தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதே போல தான் யோசேப்பினுடைய காரியம். நாம் வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 39வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 7-8 எடுத்து வாசிங்க. நம்ம தெளிவாக நேரங்கள் ரொம்ப கம்மியாயிருச்சு, அதிகமாயிருச்சு. அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மீது கண் போட்டு, என்னோட சைனி என்றால் அவனோ தன் எஜமானுடைய மனைவி, எஜமானியினுடைய மனைவி சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே இருக்கிறவைகளில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவர் விசாரிக்காமல் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அதிகாரியினுடைய மனைவியே அந்த யோசேப்பை வந்து கூப்பிடுறாங்க, தப்பான வழியில் வரத்துக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் அவன் உண்மையா, நீதியா, பரிசுத்தமா தேவனை தன்னுடைய இருதயத்தில் வச்சிருக்கிறதுனால அந்த பாவத்தை அவன் செய்யணும். ஒருவேளை அந்த பாவத்தை அவன் செஞ்சிருந்தானா, அவன் ஒருவேளை நல்ல ஒரு பதவியை பெற்றிருக்கலாம், நல்ல பணத்தோடு வாழ்ந்திருக்கலாம், நல்ல அதிகாரத்தோடு வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா அவங்க மனைவி சொல்கிறது தான் கேட்கப்படும். அந்த அதிகாரியோட மனைவி பக்கம் அந்த மனைவியோட பேச்சை கேட்டு அவன் அந்த தப்பு பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உயர்வு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த மாதிரி தான், ஏன்னா அவன் பரிசுத்தம் போயிடும். அவன் கரெக்டாக கண்ணியமாக இருக்கிறான் பாருங்க. நீ வந்து எஜமானுடைய மனைவி, இந்த எஜமான் வந்து எனக்கு உன் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாரு. ஆனால் ஒன்றை தவிர இந்த 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 வீட்டில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாரு. அவருக்கு நான் துரோகம் செஞ்ச மாட்டேன். ரெண்டாவது, அவருக்கு துரோகம் செய்கிறனோ இல்லையோ, என்னை உருவாக்கினவர், என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தவர் தேவனாகிய கர்த்தர், அதை நான் துரோகம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் இந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா நான் அதிகமாக தியானிக்கிறது அதுதான். நம்ம வீட்டில் நிறைய பேர் விட்டுட்டு வந்திருக்கோம். அப்பா அம்மா யாரெல்லாம் நமக்கு கட்டுப்பாடுகளை போடுறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த இடத்துல வந்திருக்கோம். அல்லேலூயா. கணவன்மார்களாக இருப்பீங்க, யார் உங்களை கட்டுப்பாடு போடுறாங்களோ மனைவி நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம். அல்லேலூயா. அதே போல் மனைவிமார்களாக இருப்போம், கணவனை விட்டுட்டு இந்த இடத்துல வந்திருப்போம், பிள்ளைகளை விட்டு வந்திருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், கட்டுப்பாடற்ற வாழ்க்கையில் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். எது வேணாலும் எந்த தப்பு வேணாலும் ஈஸியாக பண்ணணும். அல்லேலூயா. யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி சூழலில் நம்ம வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம பரிசுத்தமாக நடந்துக்கணும். அதான் தேவனுக்கு மரியாதை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. கரவோசை எழுப்பி நமக்குள்ளே நம்ம சந்தோஷம் கொடுப்போம். பிரதர், நான் ஒரு இடத்துலையும் நான் தப்பான ஒரு காரியத்தில் நான் இறங்கவே இல்லை பிரதர். நம்ம சந்தோஷப்படணும். என் மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், எனக்கு ஒருவேளை ஆசையாக இருந்திருக்கலாம், ஆனால் கட்டுப்பாடோடு இருந்தேன். ஒருவேளை நான் தப்பு செஞ்சேன்னா, என் மனைவி அந்த இடத்துல தப்பு செஞ்சானா என் மனசு எப்படி கொதிக்கும். அப்போ என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அது எது பேசுகிறது என்று சொன்னால் அந்த பரிசுத்தம் உங்கள் இடத்துல பேசுகிறது. தேவனை ஆராதிக்கிற ஆராதனை உங்கள் இடத்துல பேசுகிறது. அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, அந்த இடத்துல ஞானமாய் நடந்தா பாருங்க. அவன் நினைச்சிருக்கலாம், அவன் அந்த பொண்ணு மேலே கூட அவன் ஆசைப்பட்டிருக்கலாம், ஆசை வந்திருக்கலாம், தவறு உடனே செஞ்சிருக்கலாம். ஏன்னா ஒரு அதிகாரியுடைய மனைவியே கூப்பிடுறாங்க, இதை விட நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவன் தவறு செய்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு தவறு செஞ்சானா இந்த சரித்திரத்தில், இந்த வேதாகம சரித்திரத்தில் அவனுடைய பேரே இருந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அந்த ஒரு மனுஷன் யோசேப்பு. அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலையும் கீழே விழுந்து 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 எழுந்திரிச்சான். அப்படி எழுந்திருக்கும் போதெல்லாம் அந்த பரிசுத்தத்தை மட்டும் அவன் விடவே இல்லை. கடைசி வரைக்கும் தேவனை தொழுதுகிட்டே இருந்தான். நம்மளாம் நினச்சி பார்ப்போம், சில நேரங்களில் என்னுடைய இருதயமானது கீழே இறங்கினாலும் சரி, சலிப்படைந்தாலும் சரி, என்னடா இது வாழ்க்கை, ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நான் நினைச்சாலும் யோசேப்பு அதிகமாக நினைக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் நடக்காத காரியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. யோபுவோடைய வாழ்க்கையில் நடக்காத காரியமாக அவன் நடந்துச்சு. அவங்க அவ்வளோ வீழ்ந்தும் அவங்க கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தை இழக்காமல் இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த ஒரு கேரக்டர் நம்ம ஒவ்வொருவருக்குமே, யாருக்காகவும் அந்த கேரக்டர் மாற்றக்கூடாது. கடைசியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காரியத்தை குறித்து நான் ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறேன்.
வேதாகமத்தில் தெளிவாக வசனத்தை எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் மீண்டுமாய் அதை சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு 3 காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் அதிகமாச்சார். 1, எளிமையாக வந்தார். 2வது, பாவிகளை ரட்சித்தார். 3வது காரியம், துரோகம் செய்கிறவர்களை மன்னிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அவருடைய கேரக்டர். அவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்கிறவங்க இடத்துல அதிகமாக பேசினார், அதிகமாக அவங்களோட மன்னிச்சார், அதிகமாக அவங்கள இடத்துல ஊழியம் செய்தார். அல்லேலூயா. பக்கத்தில் கேட்பாங்க, ஆண்டவர் நீ எவ்வளோ பெரிய ஆண்டவர், நீ எவ்வளோ பெரிய பரிசுத்தவான, நீ அந்த பெண்ணிடத்தில் பார்க்கலாமா, பேசலாமா, நீ எவ்வளோ பெரிய ஆள், அவன் அவ்வளோ பெரிய டாக்ஸ் கலெக்டராக இருக்கிறான் சகையோ, அவன் வீட்டுக்கு நீ போகலாமா, நீ எவ்வளோ பெரிய ஆள், பிசாசு பிடிச்சிருக்கிறான, பிசாசு பிடிச்ச ஒரு கையை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுடைய பரிசுத்தம் போயிடாதா, அப்படியெல்லாம் சோதனை பண்ணுறாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, டேய் நான் பாவிகளை ரசிக்கிறதுக்காக தான் வந்து, நான் எதுக்காக வந்திருக்கிறேன், பாவிகளை ரசிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், ரொம்ப வியாதிப்பட்டவங்களை அவங்கள குணமாக்குறதுக்காக வந்திருக்கிறேன். நல்லவங்களை நான் விசாரிச்சு நல்லவங்க வீட்டுக்கு போயோ பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்க வீட்டுக்கு போய் நான் எனக்கு என்ன பிரயோஜனம், அவன் ஆல்ரெடி பரிசுத்தமானவன் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் நம்ம நிறைய பேர் நம்ம யோசிக்கிறது உண்டு, பாவம் செஞ்சவங்களை கண்டா நம்ம தூரத்தில் ஓடும். சீ பிசாசு பாருங்க, சில விசுவாசிகளை சொல்லுவாங்க சீ பிசாசு அப்படின்னா பக்கத்தில் நெருங்காது. அல்லேலூயா. வேதாகமத்தை படிச்சுக்கிட்டு அப்போ நீ நல்லவங்க கூட தான் பேசணுமா, பரிசுத்தமாக இருக்கிறவங்க கூட தான் பேசணுமா? கிடையாது. யார் பாவியாக இருக்கிறாங்க, பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க கூட நீங்கள் அதிகமாக பேசுங்க. சில பேர் யார் ஒதுக்கி தள்ளுறாங்களோ அவங்கள்ட்ட அதிகமாக நேசிங்க, அதிகமாக அன்பாக இருங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஸ்கூல்லலாம் படிக்கும் போது பார்த்துருப்பீங்க, நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மட்டும் தனியாக ஒரு 5-6 பேர் மட்டும் இருப்பான், நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட் தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. என்னைக்காவது அந்த நல்லா படிக்கக்கூடிய பசங்க நல்லா படிக்காத பசங்களோட சேரது உண்டா? கிடையவே கிடையாது. அதை ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் அப்படி தான் இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை அதே மாதிரி தான் மாறிக்கொண்டு இருக்குது. அல்லேலூயா. அப்போ யார் அதிகமான பாவத்தில் வீழ்ந்துட்டாங்களோ, ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்க்ஸோ அல்லது பல வகையான அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அதிகமாக பேசுங்க, அதிகமாக பழகுங்க. ஆண்டவர் அதை தான் செஞ்சார். அல்லேலூயா. பாவிகளை ரசிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், பரிசுத்தவான்ன்றத பேசுறதுக்கு நான் வரல. எனக்கு டைம் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு ஸ்பெண்ட் எனி the spiritual life with the people, those who are the people following the spiritual life. I don't time to spend with them. I have time to stay with them who they doing the sins. அப்படின்னு தெளிவாக சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாவிகள் யார், பாவத்தை யார் செஞ்சுருக்காங்க, அவன் வீட்டுக்கு தானே நான் போகணும், அவன்கிட்ட தான் பேசணும், அவனை தான் குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு அப்புறம் எந்த காரணத்துக்கு கொண்டு அவருடைய குணாதிசயத்தை மாறத்தவே இல்லை. அல்லேலூயா. அதே போல் எளிமையை எப்பொழுதுமே கடைபிடிச்சார். இருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு காரியம், ஒரே ஒரு காரியத்தை நிகழ்த்தினார். எல்லாரும் திருவிருந்து கொடுக்க போகிறாங்க. தன் அறையில் என்ன பண்ணுறாரு, துணியை இடுப்பில் கட்டிக்கொண்டு எல்லாருடைய காலை அவர் கழுவுறாரு. எந்த தெய்வம்னு சொல்லப்படுதே, எந்த தெய்வமாவது காலை கழுவினவர் தன்னுடைய பக்தனுக்கு காலை கழுவினார் அப்படின்னு எந்த தெய்வத்தையாவது நம்ம படிச்சிருக்கிறோமா? எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் பக்தர்மார்கள் அல்லது விசுவாசிகள் எல்லாரும் ஓடி போய் தெய்வத்தினுடைய காலை கழுவி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் தெய்வமே இறங்கி வந்து பக்தனுடைய காலை கழுவுன ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி உடைச்சார் பாருங்க. இதை படிச்சுட்டு இருக்கக்கூடிய நாம இன்னும் நிறைய பேர்த்துல எளிமை இல்லை, இன்னும் நிறைய பேர்த்துல இன்னும் கர்வம் இருக்கிறது, இன்னும் நிறைய பேர்த்துல நம்ம என்ன நினைக்கிறோம், தவறான காரியத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். வசதி படிச்சவங்க கூட தான் பேசணும், ஒரு டீசெண்டா இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அழுக்கு படிஞ்சவங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நம்ம வாரம் வந்து சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கிறோம், தேவனை குறித்து இயேசு கிறிஸ்துவை பத்தி போதிச்சுட்டு இருக்கோம். இல்லையா? நிறைய மாஸ்டர்மார்கள் கூட பண்ணிட்டு இருக்கிறாங்க. வசதி படிச்ச குடும்பத்துல தான் விசிட்டிங் போறாங்க. இன்னைக்கு நிறைய லேபர்ஸ் டைரக்டா சொல்றாங்க, பாஸ்டர் எங்களை யாரும் கூட்டிட்டு போறதுக்கு வண்டி அனுப்ப மாட்டேன்றாங்க, எங்களை யாரும் கூப்பிட மாட்டேன்றாங்க. ஃபேமிலியெல்லாம் கூட்டிட்டு போறாங்க, டீசெண்டா இருக்கிறவங்க நல்ல பதவியில் இருக்கிறவங்கள கூட்டிட்டு போறாங்க, எங்களை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. நிறைய லேபர்ஸ் சொல்றாங்க லேபருக்கு போகும்போது. அல்லேலூயா. உங்களுக்காக ஊழியம் செய்யறது தான் கர்த்தரின் சரி சபையானது எழுப்பப்பட்டது. அல்லேலூயா. நீங்க பணக்காரங்க வேணாம், சபைக்கு நல்ல வசதி படிச்சவங்க ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம். ஒதுக்கப்பட்டவர்களும் பாவிகளும் அனாதையாய் திரிந்து கொண்டிருக்கிற திக்கற்ற பிள்ளைகளும் போதும். அவர்கள் கூட தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார். அதுதான் எனக்கு தேவை, அதுதான் நம்ம எல்லாருக்குமே தேவை. நம்மளுடைய சபையினுடைய முக்கியமான கருத்தை அதுதான். அதற்காக தான் சபையானது தொடங்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். அல்லேலூயா. அதுதான் தேவன் செய்தார். அப்ப என்ன பண்றாரு, தானே கீழே இறங்கி ஒவ்வொருத்தனுடைய காலை கழுவுறாரு, சிஷ்யர்கள் காலை கழுவுறாரு. எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே என் காலை பிடிக்கலாமா, என் காலை பிடிக்காதீங்க. உன் காலை நான் பிடிக்கலன்னா உன் கூட நான் பங்கு கொண்டவனா அர்த்தம் இல்லை, அப்படின்னா என் உடம்பு முழுக்க கழுவுன்னு சொல்றாரு ஒருத்தர்.
அப்பா என் காலை கழுவாதீங்க, என் காலை கழுவுனா உங்க கூட நான் சம்மந்தப்பட்டிருந்த அர்த்தம்னா அப்போ என் உடம்பு கூட கழுவுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு. இப்போ எந்த அளவுக்கு பக்தி பாரு, அவர் எந்த அளவுக்கு கீழே இறங்கி பண்றாரு. அந்த ஊழியத்தை தான் நம்ம செய்யணும். அதுதான் தாழ்மை, அதுதான் எளிமை. அல்லேலூயா. அதே போல துரோகம் செய்தவர்களை மன்னித்தேன். நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் என் வாழ்க்கையில் துரோகம் பண்ணிட்டான், இனி அவன் முகத்தை கூட நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வைராக்கியமாக எத்தனை விசுவாசிகள் இருக்கிறாங்க. இல்லையா, என் வாழ்க்கையில கெடுதல் பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையில அநியாயம் பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையில அக்கிரமம் பண்ணிட்டாங்க, நான் சாகுறது வரைக்கும் அவன் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன்னு சொல்லி எவ்வளவு பேர் வக்ரமாக வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய விசுவாசிகள் நிறைய பேர் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருக்கு துரோகம் பண்றவங்களே பிதாவே அவர்களை மன்னிக்கும். இல்லையா, அவன் அறியாம பண்றான், என்னை கொல்றதுக்கு தான் அவன் வகை தேடுறான், முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குறான், ஆனால் அவனை நான் நேசிக்கிறேன். என்னை காட்டி கொடுத்துட்டு ஓடிட்டான், ஆனால் அவன்கிட்டையும் நான் தீர்க்க தரிசனமா அந்த இடத்துல நின்று என்னை என் கூடவே இருந்துட்டு என்னை காட்டி கொடுத்துட்டு ஓடிட்டாங்க, என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க, மறுதளிக்கிறாங்க. ஆனால் உயிர் தெளிந்த பிறகு அவர் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. இல்லையா, சீட்டு போடுறாங்க, அவருடைய ஆடையெல்லாம் எடுக்கிறதுக்கு சீட்டு போட்டு ஆடை எடுத்துக்கிட்டு போறாங்க, அவரை கொள்றாங்க, ஈட்டியால வச்சு மார்க்கத்தில் குத்துறாங்க, பல வகையில் அவரை வேதனைப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தனையும் பார்த்து அவர் ஜெபிக்கிறார் பாருங்க, பிதாவே இவர்கள் மன்னியும். எந்த தெய்வமாவது அது மாதிரி படிச்சிருக்கிறோமா? அல்லேலூயா. அப்ப அவருடைய குணாதிசயம் ஒரு இடத்துல கூட மாறல. அவர் எளிமையானவர், பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்த மகான், துரோகிகளை மன்னிக்கக்கூடியவர். எந்த இடத்துலையுமே அதை அப்படியே நிலைநாட்டிட்டே இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கை இந்த இடத்துல இருக்கு, நம்ம இந்த இடத்துல இருக்கோம். நாம் முழங்கால் படிட்டு செபிப்போம்.